வணக்கம். மென்மை ட்ரஸ்டின் அன்னதர்மசாலை 1200 பாட்டி தாத்தாங்களுக்கு தினமும் அன்னதானம் அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம் ஜவ்வாது மலையில். இன்றைக்கி மாத கிருத்திகையோடு அனுபந்தித்து முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்றைக்குள்ள அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. இன்றைக்குள்ள அன்னதானம் சாப்பிட்டு மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி சிவலோக திருமடத்திலிருந்தும் நிறைய உதவிகள் இந்த ஜவ்வாதுமலை மக்களுக்காக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் துணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யாரும் இல்லாதவங்க, வேதனைப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, தரித்திராக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே துணை கடவுள் மட்டும்தான். அந்த கடவுள் துணை இருக்கும்போது நம்ம ஏன் கஷ்டப்படணும்? நம்மளை யாராவது வேதனைப்பிச்சா கூட அந்த வேதனைக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த கஷ்டப்படுனவங்கள வேதனைப்படுத்தினவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறது யாருன்னு தெரியுமா? சாஷால் சிவபெருமானே, சாஷால் கடவுளை அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுப்பாங்க. காரணம், யாரும் இல்லாதவங்களுக்கு அவன் மட்டும்தானே துணை. அவன் ஒருத்தன் தானே துணை. எனக்கு அவர் இருக்காங்க, இவர் இருக்காங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன் இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் இந்த உலகத்திலே எல்லாரையும் கொடுத்துருக்காங்க. யாரும் இல்லைன்னு நினச்சி நீ மட்டும்தான் இருக்கே, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை பெருமானே, உன்னை தவிர யாருமே இல்லாமல் அநாதமாக இருக்கிறேன் நான். எனக்கு உணவு கொடுக்கறதுக்கோ, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்குறதுக்கோ இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அந்த கடவுள் துணையாக இருப்பாங்க. நம்மளை யாராவது வேதனைப்பிச்சா கூட அந்த கடவுள் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். யாரும் இல்லாதவனுக்கு அந்த பெருமான் மட்டும்தான் துணை. அதனால் நம்ம கூட அந்த பெருமான் இருக்காங்க, அந்த சிவபெருமான் இருக்காங்க, கடவுள் இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வாழணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம கூட அந்த பகவானே கூட இருப்பாங்க அப்படின்னு நல்ல நம்பிக்கை வச்சுக்கோங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அவன் பார்த்துப்பாங்க. அவன் மட்டும் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. சந்தோஷம் ஆனந்தமாக சாப்பிட்டு நிம்மதியோடு வாழலாம். வேதனை வரும்போதும் எனக்கு வேதனைக்கில்லை பகவானே, நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம மனசால் பிரார்த்தனை பண்ணால் அந்த பகவான் அந்த வேதனையும் வலியும் ஏற்றுப்பாங்க. நன்றி, வணக்கம்.